ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கேடெக் சோலார். 20 வருடத்திற்கு மேலே ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இப்போ சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம். விவசாயிக்கோ பயங்கர மகிழ்ச்சி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கேடெக் சோலார். இது பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம், தென்காசி டு பவர் சத்திரம் வரக்கூடிய வழியில் மேலே மெஞ்ஞானபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு மேல்புறமாக தான் நம்ம இந்த சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுசுமே தென்னை மரத்தால் ஆன தோட்டங்கள் நிறைந்து காணப்படக்கூடியதான இடமா இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் தென்னை மரங்கள் சூழ்ந்து இருக்க எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தென்னை மரங்கள் அமைந்ததாக நாங்கள் கருதுகிறோம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடியதான இடத்துக்கு வந்தடைஞ்சிட்டோம். இங்கே இருக்கிறதான இந்த ஆயில் இன்ஜினுக்கு மாறாக இந்த இடத்துல இருக்கிறதான இந்த கிணறு பார்த்திங்கன்னா ஒரு 45 அடி ஆழம் இருக்குது. கீழே தரமட்டத்தில் பார்த்திங்கன்னா தரமட்டத்துலேருந்து கீழே ஒரு 15 அடியிலேருந்து தண்ணி இருக்குது. இந்த இடம் முழுசுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்கிறது. எங்களுடைய வாகனத்தில் இருந்து சோலார் பேனல்கள், அதுக்கான ஸ்ட்ரக்சரு, அதுக்கான ஓஸு, மோட்ரு எல்லாம் இறக்குறதான பணியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த இடத்த பொறுத்தளவில் முழுசுமே தென்னை மரங்கள் சூழ்ந்து இருக்கிறபடிக்கு ஒரு கரெக்டான லொக்கேஷனை தேர்வு பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்க கவனம் செலுத்தினோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு சைட் சர்வேக்காக வந்தப்போ இந்த இடத்துல நாங்கள் இப்போ ஸ்ட்ரக்சர் போடுறதான இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன அளவில் தானே ஒரு தென்னங்கன்று 2 இருந்துச்சு. அதை எடுத்து அப்புறப்படுத்தி மற்றொரு இடத்துல வைக்க சொல்லி தான் நம்ம இந்த இடத்துல சோலார் பேனல் அமைச்சோம். ஏன்னா முழுசுமே தென்னந்தோப்பாக இருக்கக்கூடியதான இடத்துல நம்ம சோலார் பேனல் அமைக்க வந்திருக்கிறோம். இந்த இடம் முழுசுமே பார்த்திங்கன்னா தென்னை மரம் தோப்பாக அமைச்சிக்கிட்டு அதுக்கு இடைப்பட்ட இடங்களில் ஊடு பயிராக விளைவிக்கக்கூடியதான விவசாயத்தை இந்த இடத்துல பண்ணுறாங்க. இந்த ஆயில் இன்ஜினுக்கான டீசல் செலவோ, இந்த ஆயில் இன்ஜினுக்கான வருடத்திற்கு ஆகக்கூடிய பராமரிப்பு செலவோ ரொம்ப அதிகம் அப்படின்ற படிக்கு தான் இந்த இடத்துல நம்ம இந்த சோலார் வாட்டர் பம்பை இந்த வாடிக்கையாளருக்காக இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். வழக்கம் போல் எங்களோட வீடியோக்களில் நீங்கள் பார்த்தது போல் இந்த இடத்துலையும் நம்ம அந்த ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் நல்ல ஹை எலிவேட்டட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு 6 to 7 அடி உயரம் இருக்கிறதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல உருவாக்கியிருக்கிறோம். அடுத்தால சோலார் பேனல்களை அதில் பொருத்துறதான பணியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சோலார் பேனல்களுக்கான வாரண்டி பார்த்தோன்னா ஒரு 30 வருடம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அந்த 30 வருடம் வாரண்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பேனலை தாங்கிறதான அந்த சோலார் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி அமைக்கிறோம் அப்படின்றது இந்த மாதிரியான விவசாய ப்ராஜெக்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் நம்ம ஒரு விவசாயிக்கு எங்களோட ப்ராஜெக்டில் அது நீடித்த நாட்களுக்கு உறுதித்தன்மையோடு இருக்கக்கூடியதான அந்த அமைப்பை நம்ம ஏற்படுத்துகிற வகையில் நம்ம சிறப்பு கவனம் செலுத்துகிறோம். பொதுவாக அந்த சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கிறதுக்கான தயக்கம் விவசாயிகள் இடத்துல நிறைய இடங்களில் இருக்கிறத நான் கவனிக்கிறேன். எங்களோட என்கொயரி கால்ஸில் கூட நிறைய வாடிக்கையாளர் இடத்துல நிறைய சோலார் பம்ப் அமைக்கிறது சம்மந்தமான நிறைய தயக்கம் இருக்குது. பொதுவாக நீங்கள் சிலரோட வீடியோக்களை கவனித்த அடிப்படையில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண விருப்பப்படலாம். பொதுவாக யார் எப்படி பண்ணுறாங்க, எந்த அளவுக்கான குவாலிட்டியாக அந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதும், ஒரு லைஃப் டைம் வாரண்டி அதில் எந்த மாதிரியான விஷயங்களில் இருக்குது அப்படின்றத நீங்கள் விளங்கி கொள்கிற அடிப்படையில் உங்கள் இடத்துல அந்த ப்ராஜெக்டை நீங்கள் செய்யலாம். அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அவுட்புட்டு, தண்ணியோட வெளியேற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பம்பு தேர்வு பண்ணுற அடிப்படையில் நம்முடைய சிறப்பு கவனங்களை நீங்கள் எங்களோட வீடியோக்களில் கவனிக்கலாம். ஒரு இடத்துல பம்போட தேவை அங்கே இருக்கிற வாட்டர் அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி சிறப்பு கவனம் செலுத்துகிறோம். அந்த வகையில் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். வெயிலுக்கு 3 மணி நேரம் வந்தால் அழகாக சுற்றிருந்தேங்க. 4 மணி நேரம் வந்தால் 45 அடி கிணறு, 2 HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன், 2 இன்ச்சு டெலிவரி, நல்ல ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய வகையில் இந்த ப்ராஜெக்டை நம்ம
இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணுறதுக்கு மாறாக இந்த மாதிரி சோலார் வாட்டர் பம்ப் மூலமாக விவசாயம் பண்ணுறதோன ஒரு பலனை நீங்கள் இந்த மாதிரி விவசாயத்தில் துணிச்சலாக சோலார் பம்ப் போட்டு அனுபவிக்கிற இந்த விவசாயிகிட்ட கேட்டு தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடியவர் இந்த மாதிரியான சைட்டை நேரில் போய் பார்க்கக்கூடிய வகையில் உங்களை நீங்கள் இந்த சோலார் வாட்டர் பம்புக்கு நம்மளும் மாறணும் அப்படின்றதில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்க்கால் முழுசும் நிறைஞ்சி ஓடுற தண்ணியை இந்த இடத்துல 45 அடி கிணத்துக்கு 2 HP சோலார் வாட்டர் பம்ப் அப்படின்ற படிக்கு நம்ம இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல தானே இந்த வாட்டர் அவுட்புட்டு இந்த இடத்துக்கான இந்த வாடிக்கையாளருக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு. இது எங்களோட மெக்வின் டிரைவ். இந்த டிரைவ் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர் ரீப்ளஸ் வாரண்டி இருக்குது. இந்த டிரைவில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நமக்கு ட்ரையர் அண்ட் ப்ரொடக்ஷன், ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம், மொபைல் ஆன் ஆஃப் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் இன்க்ளூடடாக இந்த ப்ராஜெக்டை நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்களோட இடங்கள்லையும் இதுபோல் ஆயில் மோட்டருக்கு பதிலாக சோலார் வாட்டர் பம்ப் பண்ண விருப்பப்படுறீங்களா? கண்டிப்பாக எங்களோட வீடியோக்களை கவனித்து பாருங்கள். முடிந்த வரைக்கும் எங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான சைட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு கவனம் செலுத்துங்க. அப்புறமா நீங்கள் எங்ககிட்ட ப்ராஜெக்ட் கொடுங்க. உங்கள் இடத்துல இந்த இடத்த போல தானே ஒரு சக்ஸஸிவான ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக இந்த வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய கருத்தை கவனிக்கலாம். இது எந்த இடம் சார்? அதை பற்றி விவரம் சொல்லுங்கள். இது வந்து தென்காசி மாவட்டம் மேலமஞ்ஞானபுரம். அதாவது மேலமஞ்ஞானபுரங்கிறது பவர் சேத்திரத்துக்கு 2 கிலோமீட்டருக்கு மேற்கோடியா இருக்கு. மேலமஞ்ஞானபுரத்துக்கு 1 பர்லாய்க்கு மேற்கோடு தான் இருக்கு நம்ம நிற்க கிணறு. ஓ அப்படியா? சரி சரி. என்னுடைய ஆழம் வந்து 45 அடி தான் இருக்கு சார். சரி சரி. ஏற்கனவே இந்த இடத்துல எப்படி சார் விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க? அதாவது தண்ணி எப்படி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க? அந்த மாதிரி தண்ணி வந்து நான் வந்து இது வரைக்கும் ஆயில் மோட்டர் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஆயில் இன்ஜின் தான் இல்லையா? இதான் ஆயில் இன்ஜின். சரி சார். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் அனாம செலவு ஆயில் மோட்டருக்கே போட்டுக்கிட்டு இருந்தோம். சரி சார். ஆயில் மோட்டரும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு பிறகு சுத்த முடியாது. ஓ சரி. சுத்த முடியாது. ஆனா இது நான் இந்த சோலார்லயும் தண்ணி வந்து இவ்வளவு உழுவும் நான் எதிர்பார்க்கல. சரி சரி சரி. ஆனா தண்ணி வந்து எனக்கு போதுமான அளவுக்கு மன திருப்தியா உழுது. இந்த வயக்காடு வந்து 220 ஹெக்டேர் இருக்கு. ஓ சரி சார். இந்த 220 ஹெக்டேர்ல இது இப்போ தான் முத அந்த சோலார் மாட்டிருக்கு. சரி. ஆமா. நான் கூட தோட்டத்துல எனக்கு 1 ஏக்கர் இருக்கு. நான் கரண்ட்டுக்கு பதியணுமோ இப்போ இந்த பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு என்ன நினைக்கணும்னா அதுக்கும் சோலார் மாட்டிடுவாங்க ஒரு ஆசை தான் இருக்கு. ஆனா சோலார் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பீஸ் போடண்டா, ஒரு ஓலை வெட்டணும்னு சொல்லி ஓலை வெட்டண்டா. கண்டிப்பா சார். ஆனா இதனால நமக்கு ரொம்ப ஒரு மன திருப்தி. சரிங்க சரிங்க சார். உங்களோட கருத்தை சொல்லுங்க. கண்டிப்பா சோலார் போடலாம் சார். நமக்கும் எனக்கு எங்க அப்பா விவரம் தெரிஞ்சாலும் எங்க அப்பா சேர்த்து 20 வருஷம் ஆகுது. சரி சரி. அன்னையில இருந்து நாங்க இந்த ஆயில் மோட்டர் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆயில் இன்ஜின் தான் யூஸ் பண்றீங்க இல்லையா? தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. வருஷத்துக்கு 5000 6000 ரூபாய் செலவு வந்துடும். இப்பவும் ரிப்பேர்ல தான் கிடக்கு. சரி சரி. கீப்பெல்லாம் ஓசெல்லாம் கொண்டாந்து மாட்டி டீசல் எல்லாம் ஊத்தி ஓட்டி பார்த்தீங்களா முடியல. சரி சரி. அதனால தான் நான் இந்த செல்லு நெட்ல பார்த்தேன்.
சரி சரி நெட்டில் பார்த்து தான் அந்த நம்பரை எடுத்து ஃபோன் பண்ணி யாருன்னு தெரியும், நம்பர் யாருன்னு எனக்கு தெரியாது. சரி 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 இது உங்களுக்கு ரொம்ப திருப்தி இல்லையா? ரொம்ப திருப்தி, பயங்கரமான திருப்தி. இன்னைக்கு உடனே மாட்டி இங்க இவ்வளவு தண்ணி எங்களுக்கு இருக்குது. 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த 2 HP சோலார் பம்புன்றது ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா சரி சார் சரி சரி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் செல்லு. அதாவது இது போடணுங்கிறதுக்காண்டி தான் சரி சரி வேலை போய் எல்லா பக்கம் வேலைக்கு போவேன். சரி கரைநல்லூர், புளியக்குடி, ஆ அதாவது நம்ம புளியரை அங்கெல்லாம் வேலைக்கு போவேன். திருநெல்வேலி மாவட்டத்துக்குலாம் வேலைக்கு போயிருக்கேன், அங்கெல்லாம் வேலைக்கு சரி போயிருக்கேன். சரி சரி இது ஒன்னொன்னா பார்த்து தான் அந்த மோட்டரை சுத்த முடியாம தான் சரி. எப்படியாவது சோலார் போடணுங்க தான் அது செல்லில் நெட்டில் பார்த்து எடுத்து நம்பர் போட்டு கிடைச்சி உங்கள் நம்பர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி போட்டாச்சு. ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த பாசனம் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இல்லையா? தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லையா? சரி சார், ரொம்ப நன்றி சார். சரி.